18 வயது இருக்கக்கூடிய பெண் ஒரு ரெஸ்டோ பப் போய் அங்க இரு தரப்பினர் இரு குழுவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு மோதல்னால அவங்க இன்னைக்கு உயிரோட கிடையாது. போஸ்ட்டுக்கு சைன் பண்ணினோடனே தான் என் பிள்ளைய அங்கங்கே இழுத்து இழுத்து தச்சு 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 அப்படியே கொதறி வச்சுருந்தாங்க. ஏதோ பொம்மைக்கு இல்லை பஞ்சை காட்டனை போட்டு தைக்கிற மாதிரி தச்சு என் கையில் கொடுத்து அனுப்பி விட்டாங்க எடுத்துக்கிட்டு போக சொல்லி. ஐயோ என் பிள்ளைய நான் சிலை மாதிரி வளர்த்தேன், தங்க சிலை மாதிரி செதைச்சிட்டானுங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆனா பிறகு தானே நான் என் பிள்ளைய அனுப்பினேன். ஆனால் என் பிள்ளைய பொட்டெல்லாம் கட்டி அனுப்பி விட்டாங்களே ஐயா. இதுதான் சென்னையா ஐயா? என்னையா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அண்ணா விஜய் அண்ணா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எனக்குன்னு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருந்தா, அவளை இப்போ இழந்துட்டு இருக்கிறேன். அவளையும் நான் இழந்துட்டு இருக்கேன். அவள் எல்லாமே என்னால் எப்படி இருக்க முடியும்? அவளுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க முடியல. அவள் பண்ணாத தப்பெல்லாம் சொல்லி சொல்லி கூட அவள் செய்யாத தப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, பரவிட்டு இருக்காங்களே, இல்லாத தப்பெல்லாம் பரவிட்டு இருக்காங்களே. அவளுக்குலாம் அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. என் பொண்ணை வந்து இழந்ததுக்கு நான் கஷ்டம்னு சொல்கிறா கொண்டு இனி இருந்து உசுறு மட்டும் உடம்பு மட்டும் தான் இருக்குது. உசுறு போயிட்டு உடம்பு மட்டும் உயிர் மட்டும் ஆடிட்டு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. தகராறு பண்ணுற அளவுக்கு என் பொண்ணு அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. 18 வயசு பச்சை மண். என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி இனி எந்த பொண்ணுக்குமே இந்தியாவில் நடக்கக்கூடாது ஐயா. நான் என் பொண்ணை இழந்து எவ்வளவு வேதனைப்படுறேன், அதே மாதிரி எந்த தாய்க்கும் வரக்கூடாது ஐயா. நீங்கள் என் பிள்ளைக்கு நடந்ததை நீங்கள் பார்த்து அதில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுங்க ஐயா. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தீங்கண்டா அடுத்த பிள்ளைங்களை அவங்க பண்ண மாட்டாங்க ஐயா. எதுவுமே கைக்கு அவன் வந்தா கைக்கு எனக்கு முன்னாடி வந்து அவனை வந்து நான் கொண்டு பண்ணுவேன். நான் கண்டிப்பாக நான் கொண்டு என் பிள்ளைகளை கை வச்சவன நான் கொண்டு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா விழுப்புரத்தில் இருக்கிற கீழ் புத்துப்பட்டு ஈழத் தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் அங்கே தாங்க இருக்கிறோம். இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு நாளுக்கு முன்னாடி இங்கிருந்து சென்னைக்கு வந்த யான்சி அப்படிங்கிற 18 வயது இருக்கக்கூடிய பெண் ஒரு ரெஸ்டோ பப் போய் அங்கே இரு தரப்பினர் இரு குழுவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு மோதல்னால அவங்க இன்னைக்கு உயிரோட கிடையாது. இது பின்னணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்துட்டு அந்த ரெஸ்டோ பப்பில் அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பசங்க உரசினதாகவும் பெண்களை பிடிச்சி வம்பெழுத்ததாகவும் நிறையா விஷயங்கள் சொல்லப்படுது. அதனால் 2 தரப்பினருமே அந்த பப்புக்குள்ளே இருந்து பவுன்சர்ஸ் பேசி நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்குள்ள வாய் தகராறும் அதிகமாக போயிருக்கு. இதனால அந்த பெண்கள் மீது காரை எடுத்து அந்த பெண்கள் மீது ஏற்றி விஷயம் நடந்த இடத்திலேயே அந்த பெண் போயிருக்கிறாங்க. இது இங்கே இருக்கக்கூடிய, அதாவது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் முகாமில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அதுவும் வெறும் 18 வயது தாங்க ஆகுது. அந்த போலீஸ் விசாரணைகளுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு இங்கிருந்து வந்து அந்த பொண்ணை வந்து இங்கே அந்த பொண்ணோட உடலை வாங்கிட்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தொடர்ந்து நிறைய இடங்களில் நிறைய கருத்துக்களை வெளியே சொல்லிட்டு வராங்க. உண்மையில் என்ன நடந்தது, இதற்குள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத அந்த பெண்ணை பெற்ற அப்பா அம்மா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அம்மா நானும் என் ஃப்ரெண்டும் வெளியே போகிறோமா அப்படின்னுச்சு. அப்போ கொஞ்ச நேரத்தில் அம்மா லவ் யூ அப்படின்னு சொல்லிச்சு. லவ் யூ டூடின்னு சொன்னேன். என் பிள்ளைக்கு எனக்கு தெரியலையே என் பிள்ளைக்கு என்ன ஆக போகுதுண்டு. ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா எனக்கு கால் வருது. யாருன்னு கேட்டால் சென்னையில் ஜான்சி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் 2வது தடவை போலீஸார் ஃபோன் அடித்தாங்க. ஜானுவோட அம்மாவா அப்படின்னு. ஆமாம் அம்மா இங்கே பாரும்மா, உன் பொண்ணு சென்னையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்பாட்லேயே அவுட்டுமா அப்படின்ட்டு. என் பிள்ளை ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு சொன்னோன்னே என்னால் தாங்க முடியாது. இங்கேருந்து நான் கார் எடுத்துகிட்டு போய் டைம் ஆகிடுச்சு. என் பிள்ளைய அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரொம்ப நேரமாக உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 3-4 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு அப்புறமா எங்களை அனுப்பினாங்க. அங்கே போய் பார்த்தா என் பிள்ளைய அடையாளம் காட்ட சொன்னாங்க. என் பிள்ளைய பார்த்தா செதைச்சி வச்சுருக்காங்க. என் பொண்ணு சிலை மாதிரி இருக்கும், செதைச்சி வச்சுருக்காங்க. என்னாலேயே அடையாளம் பார்க்க முடியலை, அவ்வளோத்துக்கு செதைச்சி வச்சுருந்தாங்க. ஐயோ நான் சொன்னேன் என் பிள்ளை கிடையாது அதுண்டு. அப்புறம் போலீஸர் சொன்னார் கிட்ட போய் பாருமா அப்படின்ட்டு. ஐயோ என் பிள்ளையில அந்த தெத்தி பிள்ளை பார்த்து தான் அதுதான் என் பிள்ளைன்னு சொன்னேன். ஐயோ அங்கே போய் பார்த்தா என் பொண்ணோட ஒத்த கண்ணே இல்லை. என்னால் நான் எப்படி பார்க்க முடியும்? ஐயோ என் பொண்ணோட ஒத்த கண்ணே கிடையாது. வாயெல்லாம் கிழிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருந்துச்சு என் பிள்ளைய
சைன் பண்ணினோடனே தான் என் பிள்ளைய அங்கே இழுத்து இழுத்து தச்சு அப்படியே கொதறி வச்சுருந்தாங்க. ஏதோ பொம்மைக்கு இல்லை பஞ்ச காட்டனை போட்டு தைக்கிற மாதிரி தச்சு என் கையில் கொடுத்து அனுப்பி விட்டாங்க எடுத்துக்கிட்டு போக சொல்லி. நான் என் பிள்ளைய என்ன பண்ண முடியும்? ஐயோ என் பிள்ளைய நான் சிலை மாதிரி வளர்த்தேன், தங்க சிலை மாதிரி செதைச்சிட்டானுங்க. அவனுங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஐயா என் பொண்ணு சென்னையில் என் பொண்ணை காரேற்றி ானுங்க ஐயா. நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, என் பொண்ணை நான் பேசுனதையும் பார்த்துருப்பீங்க ஐயா. ஐயா உங்கள் காதுக்கு வந்திருக்குங்க ஐயா நான் பேசுனது. என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி இனி எந்த பொண்ணுக்குமே இந்தியாவில் நடக்கக்கூடாது ஐயா. நான் என் பொண்ணை இழந்து எவ்வளவு வேதனைப்படுறேன், அதே மாதிரி எந்த தாய்க்கும் வரக்கூடாது ஐயா. அதே மாதிரி என் பொண்ணை நீங்கள் முதலமைச்சர் ஆனால் பிறகு தான் ஐயா என் பிள்ளைய நம்பி சென்னைக்கு அனுப்பினேன். நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஆக்கள் பார்ப்பாங்கன்னு தானே சார் அனுப்பினேன். ஆனால் என் பொண்ணை அநியாயத்துக்கு ாங்களே. இதே மாதிரி எந்த பொண்ணுக்கும் எந்த தாயும் வேதனைப்படுற அளவு மாதிரி இருக்கக்கூடாது, எந்த பொண்ணுக்கும் இருக்கக்கூடாது. எங்கள் கேம்பு மாதிரி 118 கேம்ப் இருக்குது. இந்த இந்தியாவில் 118 கேம்ப் இருக்குது சார். நீங்கள் எங்கள் இலங்கை தமிழர்களை பற்றி எதுவுமே பேசலை. நான் உங்கள் காதுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர்றேன். எங்களையும் பற்றி எங்களுக்கு யாருமே இல்லை, எந்த நாதியும் இல்லை. நீங்கள் முதலமைச்சர் ஆக போகிறீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நீங்கள் முதலமைச்சர் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்வீங்கண்டு. ஐயா நீங்கள் என் பிள்ளைக்கு நடந்ததை நீங்கள் பார்த்து அதில் யார் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுங்க ஐயா. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தீங்கண்டா அடுத்த பிள்ளைங்களை அவங்க பண்ண மாட்டாங்க ஐயா. எதுவுமே பண்ணுறது பயப்படுவாங்க ஐயா. நீங்கள் தண்டனை கொடுங்க. எந்த பிள்ளையிலையுமே அவங்க கை வைக்கக்கூடாது. எந்த பிள்ளையிலும் உங்களே நம்பி அவங்க எந்த பிள்ளையிலையுமே நம்பிக்கையாக தாய்மார் சென்னைக்கு அனுப்புகிற மாதிரி நீங்கள் வைக்கணும் ஐயா. சென்னையை நீங்கள் முதலமைச்சர் ஆனா பிறகு தானே நான் என் பிள்ளைய அனுப்பினேன். ஆனால் என் பிள்ளைய பொட்டெல்லாம் கட்டி அனுப்பி விட்டாங்களே ஐயா. இதுதான் சென்னையா ஐயா? என்னையா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அண்ணா விஜயண்ணா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எனக்குன்னு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருந்தா, அவளை இப்போ இழந்துட்டு இருக்கிறேன். அவளையும் நான் இழந்துட்டு இருக்கேன். அவள் எல்லாமே என்னால் எப்படி இருக்க முடியும்? அவளுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க முடியல. அவள் பண்ணாத தப்பெல்லாம் சொல்லி கூட அவள் செய்யாத தப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, பரவிட்டு இருக்காங்களே, இல்லாத தப்பெல்லாம் பரவிட்டு இருக்காங்களே. அவளுக்குலாம் அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. ரொம்ப பாசத்தை கொடுக்குற பழக்கம் தான் அவளுக்கு இருக்குதே தவிர இந்த மாதிரி கேடு கெட்ட பழக்கம்லாம் அவளுக்கு கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி வழக்கமும் இல்லை. நான் இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி, அதை இழந்துட்டு நான் இப்போ இருக்கிறேன். எனக்குன்னு என் தங்கச்சிக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. அவனுங்களுக்கு தண்டனை கொடுத்தாலுங்க. அதை இந்தியாவை நம்பி நாங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை நம்பி நாங்கள் வந்தோம். தமிழ்நாட்டை நம்பி வந்து இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடக்குமென்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ எல்லாம் சால்வ் ஆகிட்டு இப்போ கட்சி மாறி நல்ல ஒரு இது சீல்வு வரும்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். மறுபடி இப்போ வந்து ஒரு பிரச்சனையில் வந்து இந்த பிள்ளைய வந்து இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டாங்க. ஆட்சி மாறின பிறகு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமை வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கிடையாது. இப்போ 100% கிடையாது. அதே மாதிரி வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை அவ்வளோ அளவுக்கு வந்திருக்காங்கன்ற வைக்க வந்து நான் இந்த பிள்ளைய வந்து நான் இழந்துட்டேன். ஆனால் இந்த பிரச்சனை சரியான பிரச்சனை. நான் இந்த பிரச்சனையை எனக்கு நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். எனக்கு அவன் வந்தால் கைக்கு எனக்கு முன்னாடி வந்து அவனை வந்து நான் கொண்டு பண்ணுவேன். நான் கண்டிப்பாக நான் கொண்டு பண்ணுவேன். என் பிள்ளைகளை கை வச்சவனே நான் கொண்டு பண்ணுவேன். அது எந்த ஆர்வம், எந்த ஆர்வம் அது. ஏண்டா இன்னொரு பொம்பளை பிள்ளையில கையை வைக்கக்கூடாது, அவனை அடிக்கவும் கூடாது, எந்த கையை வைக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளையில முதல்ல கையை வைக்கக்கூடாது. ஆனால் அடித்து கொடுக்காங்க இந்த பிள்ளைய. என் பொண்ணை வந்து இழந்ததுக்கு நான் கஷ்டம்னு சொல்கிறா கொண்டு இனி இருந்து உசுறு மட்டும் உடம்பு மட்டும் தான் இருக்குது. உசுறு போயிட்டு உடம்பு மட்டும் உயிர் மட்டும் ஆடிட்டு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும் தான் ஆடிட்டு இருக்குது. அவ்வளோ மன வருத்தத்தில் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த பிள்ளையில கை வச்ச விடக்கூடாது. அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்து ஆகணும். தப்பான எண்ணத்தை வந்து பேப்பரில் போட்டிருக்காங்க. அவளுக்கு ரிங்ஸ் குடிக்கிறேன்ட்டு நானே ரிங்ஸ் பாய்க்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் அந்த ரிங்ஸ் பாவிட்டா என்னையே ரிங்ஸ் பாவிட்டு அப்பா இது கூடாதுன்ற சொல்கிற பொண்ணு அவள் ரிங்ஸாக பாவிச்சிருப்பாளா போட்டு அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய எல்லா புறவையும் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த மீடியா இருக்கிறேன்டா. அப்போ இவ்வளோத்துக்கு வந்து இந்த அரசியல் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அரசியல் உண்மையாக நல்ல மாதிரி நடத்துகிறீங்க விஜய் தலைவர் அவர்களே. கண்டிப்பான தக்க தண்டனை நீங்கள் கொடுத்தாகணும். என் பிள்ளைக்கு கை வச்சவனுக்கு. இதுதான் என் கோரிக்கை. என் பொண்ணை மது அருந்தினது அங்கே பார்லர்
பார்க்கில் போனது அதெல்லாம் சொல்லி போடுறாங்கல்ல, அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் அவுட்டரில் இருக்கும். அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நீங்கள் டிவியில் போடுங்க, வெளியிடுங்க, எங்களுக்கு கொடுங்க, அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம். டிவியில் எல்லாருக்கும் போடுங்க, எல்லாருக்கும் காட்டுங்க, அவங்க பார்க்கட்டும். என்னத்துக்கு அதை மறைக்கிறீங்க? யாருக்காக மறைக்கிறீங்க? யார் சொல்லி யாருக்காக மறைக்கிறீங்க? நீங்கள் மறைக்காதீங்க. உண்மையான தண்டனை வேணும்டா நீங்கள் அங்கே என் பிள்ளைய பண்ணினது சிசிடிவி கேமரா அங்கே இருக்கும். ஃபுட்டேஜை பார்த்து தானே அந்த காரை பிடிச்சிங்க. அதே மாதிரி என் பிள்ளைய எப்படி சாவடிச்சானுங்க, அந்த பாருக்குலேருந்து என்ன நடந்துச்சு எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். அதை டிவியில் சோப் காட்டுங்க, சோப் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கட்டும், அதை போடுங்க. ஆனால் என் புள்ள குடிக்கலை, என் பொண்ணு குடிக்கலை. அந்த பாரில் உள்ள அந்த அவனே சொன்னான், அந்த பொண்ணு வந்துச்சு, அந்த சேரில் உட்காந்துட்டு போயிடுச்சு. அது அப்பாவி பொண்ணு, அந்த அவன் ஃப்ரெண்டு தான் குடித்தது. அந்த பொண்ணு தான் குடிச்சிட்டு வெளியே போச்சு. அதோட கூட்டிகிட்டு அந்த பொண்ணு போச்சு, அவ்வளவுதான். என் பொண்ணை அநியாயத்துக்கு சாச்சிட்டாங்க. என் பொண்ணு இறந்த ஒரு துக்கத்தில் நான் இருந்தா. ஆனால் தப்பாக போடுறானுங்க. தகராறுல என் பொண்ணு என் பொண்ணுக்கு சென்னையில் யாரை தெரியும் தகராறு பண்ணுறதுக்கு? அவன் டயரை வண்டி சில்லை போட்டு என் பிள்ளைய மண்டையில் ஏற்றி இருக்கான். தகராறு பண்ணுற அளவுக்கு என் புள்ள அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. 18 வயசு, பச்சை மண்ணு. ஐயோ, என் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எல்லாத்துக்கும் டிவிக்கு போடுங்க, எல்லாரும் பார்க்கணும். எல்லா சேனல்லையும் போடுங்க. எல்லாத்துலேயும் போடுறாங்கல்ல சும்மா தேவையில்லாமல். அந்த ஃபுட்டேஜ் எடுங்க, எடுத்து போடுங்க. நீங்கள் யாருக்காக மறைச்சிட்டு இருக்கீங்க? பொதுமக்கள் எல்லாம் பார்க்கட்டும். என் பிள்ளை அசிங்கமாக பேசுகிறாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் எடுத்து போடுங்க, பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கட்டும். பார்த்தா தெரியும் இல்லை, அவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் தூக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லை. என்னத்துக்கு மறைக்கிறீங்க? அதை போடுங்க.